சூப்பராக வில்லேஜ் ஸ்டைலில் செம்மையான ஒரு கருவாட்டு குழம்பு தாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம். செய்கிறது ரொம்ப ஈஸி தான், வாங்க பார்க்கலாம். இதுக்கு பாக்கெட்டில் இருக்கிற இந்த கருவாடு 3 பாக்கெட் வாங்கியிருந்தோம். இதை ஒவ்வொரு பாக்கெட்டாக கொட்டி இந்த மாதிரி பாண்டரில் வறுத்து எடுத்துக்கணும். ரொம்ப நேரம் வறுக்கக்கூடாது, சும்மா ஒரு அந்த ராஸ்மெல் போகிற அளவுக்கு வறுத்துட்டு நம்ம எடுத்து வச்சுக்கணும். இதே மாதிரி ஒவ்வொன்றையும் நம்ம கொட்டி நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கணும். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க, சீக்கிரமாக தீஞ்சிரும். கருவாடையெல்லாம் நல்லா வறுத்து கொஞ்சம் நேரம் ஆற விட்டுடலாம். ஆறினதுக்கப்புறமா அதில் இருக்க தலையெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சிடணும். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஒரு கூட்டு அரைக்கணும். அதுக்கு என்னென்ன சேர்த்துக்கலான்னு பார்த்திங்கன்னா வெங்காயம், தக்காளி, பூண்டு, பொட்டுக்கடலை, கொத்தமல்லி தூள், மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தேங்காய் இது எல்லாத்தையும் சேர்த்து வதக்கி நம்ம மிக்சியில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கணும். இந்த மாதிரி கூட்டு கன்சிஸ்டன்சியில் அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம கருவாடை ஹாட் வாட்டரில் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம நல்லா ஹாட் வாட்டரில் அதில் இருக்க மண்ணெலாம் போகிற அளவுக்கு வாஷ் பண்ணி எடுத்து தனியாக வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம குழம்பு தாளிக்கணும். நான் வாஷ் பண்ணுறத வீடியோ எடுக்கிறதுக்குள்ளேயே எங்கள் பாட்டி குழம்ப தாளித்து விட்டுட்டாங்க. ஒன்றும் இல்லை, ஒரு பாண்டலில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கருவேப்பிலை போட்டு நம்ம ஆட்டின கூட்டை சேர்த்து தண்ணி ஊற்றி கொதிக்க வைக்கணும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு கொதித்து வரணும். இந்த மாதிரி ஸ்டேஜில் எண்ணெய் பிரிஞ்சு கொதித்ததுக்கப்புறமா நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க கருவாடை சேர்த்து அதையும் நல்லா கொதிக்க வைக்கணும். கருவாடை சீக்கிரமாக வெந்துடும், பட் நம்ம அந்த குழம்பு நல்லா கொதிக்க வச்சோம்னா அதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்காக தான் கருவாடு போட்டுட்டு நல்லா பார்த்திங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அந்தளவுக்கு கொதிக்க வச்சுக்கோங்க. இன்னும் ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க வைக்கணும். இந்த மாதிரி ஸ்டேஜில் எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது பார்த்திங்கன்னா நம்மளோட சூப்பரான வில்லேஜ் ஸ்டைல் கருவாட்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. இதை நம்ம சூடான சாதத்தில் ஊற்றி சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது களி கூடயும் செம காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.